ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கரண்ட் இல்லை. துணி துவைக்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி உடம்பு சரியில்லை, வேலைக்கு லீவ் போட்டேன். கரண்ட் வந்தால் துணி துவைக்கணும், கரண்ட் இல்லை. ஏன் கரண்ட் இல்லைன்னா பாருங்கள், மழை வர மாதிரி மானம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. 2 நாளாக உடம்பு சரியில்லைப்பா, துணியெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க, ஓடிட்டுருக்கு. இன்னும் துணி இருக்குது ஏகப்பட்டது. இங்கே பாருங்க, அங்கேயே இருக்குது பாருங்கள். அதையும் துவைக்கிற துணி தான். பாருங்கள், காற்று எப்படி அடிக்குது பாருங்களேன். நல்லாயிருக்கும். ஏசியில் கூட இவ்வளோ சுகம் வராது, அப்படி சூப்பராக இருக்கும். செம்ம காற்று. பாருங்க, காற்று பாருங்க. நாம் மழை வர்றதுக்குள்ளே துணி துவைக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் கரண்ட்டு வரல இல்லையா. கரண்ட் இருக்கும்போது நான் மாத்திரை போட்டு படுத்துட்டேன். காலையிலேருந்து கரண்ட் நிற்கவே இல்லை. நான் மாத்திரை போட்டு படுத்துட்டேன். முடியல, தலை பாரமாக இருக்குது, ஒரு மாதிரி குளிர் அடிக்குது, காய்ச்சல் வர மாதிரியே இருந்தது. இப்போ மாத்திரை போட்டுட்டு படுத்தங்காட்டி தான் நல்லா இருந்தது. இதில் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா, இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. நேற்று செஞ்ச சாப்பாடு தண்ணி, பழைய சாப்பாடு தண்ணி இருந்தது, அதை கரைச்சி உப்பு போட்டு குடிச்சிட்டு மாத்திரையை சாப்பிட்டேன். ஒன்றும் ஆகலை. என்ன ஆனாலும் பரவாயில்லன்றதை என்னால் எதுவும் செய்ய முடியல, சாப்பிடல. பார்த்திங்களா மேகம் எப்படி சொல்லிட்டு இருக்குன்னு. செம்ம மழை வரப்போகுது. நாங்கள் மேலே மாடியில் வீடு, மேலே மாடியில் சிமெண்ட் அட்டை போட்ட ரூமு. நாங்கள் வாடகைக்கு தான்ப்பா, சொந்த வீடெலாம் இல்லை. நல்லாயிருக்கு வீடு.